அடுத்த வாரத்தில் நான் எடுக்கிறேன். போன வாரம் எத்தனையோ பேர் என்கிட்ட சொன்னாங்க ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது போன வாரம் மெசேஜ். ஒழுங்கின்மை வெறுமையின் மேலே ஆவியானவர் ஏன் அசைவாடனார்னு எனக்கு தெரியல. முந்தா நேற்று கூட ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்து டவுட்லாம் இருக்க, கேட்கட்டுமா? கேட்டது. நானே ஒரு எல்போர்டு பெருசுங்க, எனக்கே கொஞ்சம் பைபிள் எல்போர்டாக தான் தெரியும். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்தேன் பாருங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால ஒழுங்கின்மை இருளை கொண்டு வந்த பிசாசனுடைய கிரியையில் மேலே ஆவியானவர் அசைவாடும் பொழுது அங்கே வெளிச்சம் வருகிறது. வெளிச்சம் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து எல்லாமே உண்டாயிடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். வெளிச்சம் இருக்கிறவங்க ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. வெளிச்சம் இருக்கவங்க ஜபம் பண்ணா அது அப்படியே கேட்கப்படும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் வெளிச்சம் ரொம்ப அவசியம் என்று போன வாரத்திலே நாம் பிரசங்கித்தோம். அதே வார்த்தையை தான் தொடர்ந்து பேச போறோம். 14ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களை வாசிங்க சிஸ்டர். 14ஆம் சங்கீதம் 2-3. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்க பேசுங்க. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என்னை மறைத்துக் கொள்ளுகிறேன். உம்முடைய வார்த்தையாய் வெளிப்படட்டும். இந்த பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு உண்டாகட்டும். உங்க கரத்துல தாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய இருதயத்தினுடைய குமுறலை நீங்கள் இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். சபைக்கு நாம் வந்திருக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம். ஏன் தேவன் இப்படி நம்மை பார்த்து சொல்றாரு? நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு நானும் ஆண்டவருக்கு நல்ல தொடர்புல தானே இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ, எல்லாரும் வழுகி விலகி விட்டார்கள் என்று சொல்லுகிறார்? நான் 2 காரியங்களை சொல்றேன், கவனிங்க. தேவனை தேடுவதில் 2 விதங்கள். ஒன்று உங்களுக்காக நமக்காகவே தேவனை தேடுவதுன்னு ஒரு விதம் இருக்குது. 2வது தேவனுக்காக தேவனை தேடுவது. ஆமென் சொல்லுங்க. நமக்காக தேவனை தேடுவது ஒரு விதம், 2வது தேவனுக்காக தேவனை தேடுவது என்பது இன்னொரு விதம். நமக்காக தேவனை தேடுவது என்பது மிக சுலபம், ரொம்ப ஈஸி, நமக்காக தேடுறது. ஆனா தேவனுக்காக தேவனை தேடுறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த வார்த்தை எதன் அடிப்படையில்? என் இருதயத்தை புரிந்து, என் நிலை புரிந்து, நான் அழுகிறதை கண்டு. அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் கர்த்தருடைய தரிசனத்தை முதல்ல பார்க்கும்போது இயேசு 2 கண்களிலும் தண்ணீர் ததும்ப அப்படியே கீழே தண்ணீர் விழற நிலையில தரிசனம் பார்த்தாராம். அதை பார்க்கும்போது மேலிருந்து சொட்டப்பட்ட கண்ணீர் அவர் தலைமையில ஊத்தி தூக்கி இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல் பல்லவர்ல வீசப்பட்டு நீ பீகார் போன் மேலிருந்து வந்த சத்தத்தினால போனார். ஏன்? இயேசு எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பூமியை படைத்த நாளில் இருந்து இந்த நாள் வரை அவர், அதனால தான் சொல்வேன், பரலோகத்தில் இருக்கிற அவர் சிரிச்சதா யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இயேசு சிரிக்கிறான்னு ஊழியம் எவனும் வைக்கல. ஆமென் சொல்லுங்களேன். மீதி எல்லாத்துலயும் பேர் வச்சுட்டான். கவனிங்க நான் பேசுறத. இயேசுவுக்காக தேவனுக்காக தேவனை தேடுவது ரொம்ப கஷ்டம். அதனால தான் எசேக்கியேல் 22:30 சுவரை அடைக்கவும் திறப்பிலே நிற்கவும், இந்த டொங்கு டொங்குன்றதை ஒன்று கட் பண்ணிருப்பா, சுரப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடி பார்த்தேன், ஒருத்தனை கூட காணோம் எசேக்கியேல் மூலமா பேசுறார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன பாஸ்டர், அப்ப ஆட்கள் இல்லையா? இருக்கிறாங்கங்க. எல்லாரும் தனக்காகவே தேடுறாங்கங்க. எனக்கு வீடை கொடு, காரை கொடு, நல்லா கொடு, இதை கொடுன்னு. திறப்புல நிற்கணுமே. வயநாடு அழிஞ்சு போச்சே, 3 கிராமம் இன்னும் மண்ணுக்குள்ள கிடக்குதே, நான் வெளிப்படுத்தி சொன்னேனே, அதற்காக உன் ஜெபத்துல ஒரு நாள் ஜெபித்திருக்கிறீர்களா? இதுதான் தேவனுக்காக தேவனை தேடுவது என்பது. என் அன்பு சகோதரியே, தேவன் பிரசங்கி 7:29 ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுள்ள செம்மையான மனுஷனாய் தேவனுக்கு பிடித்ததை செய்கிறவனாய் கர்த்தர் படைத்தார். அவனோ பிசாசுனுடைய அநேக உபாய தந்திரங்களை என்ன பண்ணிட்டான்? தன் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. கவனிங்க நான் சொல்றத. ஒரு பிள்ளை குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்மை சார்ந்து வாழறாங்க பாத்தீங்களா? நம்மிடம் எதிர்பார்த்து வாழுகிறார்கள். பிறகு நமக்கு என்ன பண்ணாங்கன்னா செய்வர்களாய் மாறுறாங்க. நான் இப்படி கேட்கறேன், இப்போ உங்க பிள்ளைக்கு 30 வயசு ஆகி போச்சு, வேலைக்கு போய் சம்பாதிக்கல, ஒன்றும் பண்ணல. இப்போ உங்களுக்கு 65 வயசு ஆயிடுச்சு. இன்னும் உங்க பிள்ளை உங்களையே சார்ந்து நீங்க கொடுக்குற பாக்கெட் மணியில, நீங்க கொடுக்குற காசுல பெட்ரோல் போட்டு, நீங்க கொடுக்குற காசுல அவன் வண்டி வஸ்திரம் எடுத்து உடுத்துனா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்க, பேசுங்க. எப்பா, என்னால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிட்டேன்? நான் செய்ய வேண்டிய கடமை உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் பண்ணி விட்டுட்டேன்பா. இனிமே நீ தான் அம்மாவையும் அப்பாவையும் என்ன பண்ணணும்? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா?
தேவனும் இதே இருதயம் தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் பேய்க்கு பின்னாடி சுத்தின்னு இருந்த, என்னால முடிஞ்ச வரைக்கும் பாவ வாழ்க்கையில இருந்த, என்னால முடிஞ்ச வரைக்கும் அக்கிரமத்துல மரித்து போயிருந்த, என் ஜீவனையே கொடுத்து உன்னை ரட்சித்து கொண்டு வந்து உனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை கொடுத்து, உனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்து, உனக்கு சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி, உனக்கு தேவையான எல்லாவற்றையும் உன் வசதி கேட்டபடி நான் செய்து வைத்திருக்கிறேன். இனிமே நீ உனக்குரியதை தேடாம எனக்குரியதை தேடுகிறதாய் மாறு. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அததான் இங்க சொல்றாரு, என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று நான் பரலோகத்திலிருந்து பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். என் ஏழ்மையை மாத்தினார் பாருங்க. என் சாபம், என் குடும்பத்தில் எல்லாருக்கும் கேன்சர், பயங்கர கேன்சர். எங்க அப்பா எங்க அம்மா சைடில் பிறந்தவங்களுக்குலாம் சாபம். அது ஒரு சாபம். சாபத்தை மாற்றினார், ஏழ்மையை மாற்றினார், எவ்வளவு பிரச்சனைகளை மாற்றினாரே. எனக்கானதை அவர் செய்த போது அவருக்கானதை செய்ய வேண்டிய அவசியத்திலே நான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இனி எனக்கு என்ன தேவை என்பதற்காக வாழுன்னு சொல்றார். வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தாரு. அவரை கொண்டு வந்து அரசனா மாத்தி பெரிய தேசத்தை கையில கொடுத்துட்டார். அவருக்கு நல்ல மனைவிகளை கொடுத்துட்டார். நல்ல கேதுரு மரங்களால் மச்சு பாவட்டப்பட்ட வீட்டில் இருக்கும்போது அந்த ஆளோட இருதயம் குத்துது. உள்ள என்ன குத்துது? ஐயோ, வனாந்தரத்தில் சிங்கத்தின் நடுவிலும் கரடி நடுவிலும் வாழ்ந்தவன், என் தகப்பனால் மறக்கப்பட்ட நான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா அதுக்கு காரணம் தேவன். இனிமே என்னுடைய வாழ்க்கை எனக்கானது அல்ல. தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிற வரைக்கும் இந்த கட்டில் மேல் நான் ஏறுவதில்லை, என் கண்களுக்கு நித்திரை வரவிடுவதில்லை என்று நினைத்தானே, அவனை தான் தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சங்கீதம் 48 சங்கீதக்காரனை கர்த்தர் சொல்றார். ஆமே, உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே. 48 சொல்றான், ஆண்டவரே இனிமே எனக்கு பிரியமா வாழ்ந்துட்டேன், கேட்டு கேட்டு வாழ்ந்துட்டேன், இனிமே நான் யாருக்கு பிரியமா வாழணும் தெரியுமா? உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், எனக்கு போதி தருளும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எபிரேயர் 11 அதிகாரம் 24, 25, 26 வாசி பாருங்க. சகல கலைகளையும் மோசேவுக்கு கற்றுக் கொடுத்தார் தேவன். அவன் அரண்மனையில வைத்து வாழ வைத்தார். அவனை அலங்காரமாய் மாற்றினார். அவன் சொன்னா எல்லாம் நடக்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? எக்யூப் பண்ணார், அவனை உருவாக்கினாரு. வாசிங்க சிஸ்டர் அந்த வசனம். எபிரேயர் 11, 24, 25, 26 வாசிங்க. விசுவாசத்தினாலே பெரியவனான போது என்ன பிரதர் வெறுத்துட்டானா? அடுத்த ராஜாவா வர வேண்டியதை வெறுத்துட்டானா? என்ன பாருங்க பிரதர், அடுத்த ராஜாவா வர வேண்டியவன் எனக்கு ராஜ போஸ்டிங் வேணான்னு வெறுத்துட்டானா? நம்ம ராஜா போஸ்டிங்காக அலையறோம். ஆமென் சொல்லுங்க. இங்க சொல்றார், ஒரு கவுன்சிலர் போஸ்டிங் அலையறோம். இங்க ராஜாவாய் தேசத்தை ஆள வேண்டியவன் எனக்கு ராஜாவுடைய போஸ்டிங் வேண்டாம் என்று வெறுத்து அவன் சொல்றான், அந்த போஸ்டிங் அதுல இருக்கிற இதெல்லாம் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கதை பார்க்கிலும் தெரிந்து கொண்டு இனி வரும் பலன். ரொம்ப முக்கியமான வசனம். இந்த பூமிக்குரிய ராஜாங்கம் பூமியில முடிஞ்சிரும், ஆனா எனக்கு ஒரு பலன் இருக்குது. பரலோகம் என்கிற இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமா இருந்து. ஆமென் சொல்லுங்களேன் சிஸ்டர் பிரதர். இனி வரும் பலன் மேலதான் இனி உங்க கண்ணு இருக்கணும். வீடு கொடுத்துட்டாரு. ஆமென். நம்ம யாரும் குடிசை வீட்டுல இல்ல, யாரும் டென்ட்டுக்கு கீழே இல்ல. அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வாடகை வீடோ, சொந்த வீடோ, சின்ன வீடோ, பெரிய வீடோ. சின்ன வீடுன்னு நான் சொல்றேன், சின்ன வீடு. ஆமென் சொல்லுங்க. ஸ்மால் ஹவுஸ். ஆமென். வேற யாரும் நீங்க நினைச்சுக்க போறீங்க. வீடோ கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா நீ என்ன பண்ணணும்னா, அனித்தியமானதை தேடுவதை விட்டு இனி வரும் பலன் மேல நோக்கமா இருக்கணும். அதுதான் தேவனுக்காக தேவனை தேடுவது. ஆமென் சொல்லுங்களேன். அதை நான் போன வாரம் சொன்னேன். தேவன் ஒரு மனிதனை தேடுகிறான் என்பதனுடைய அர்த்தம், அல்லது தேவன் அவனை பார்த்து இவன் எனக்கு மிகவும் பிரியமாய் என்னை தேடுகிறான் சொல்லணும்னா 3 காரியங்கள் வேண்டும் என்று சொன்னேன். போன வாரம் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆவியானவர் எப்பொழுதும் நம்மேல் அசைவாடி கொண்டே இருக்கணும். ஏன்? அவர் அசைவாடி கொண்டே இருந்தா உள்ள ஒழுங்கினம் வராது, உள்ள வெறுமை வராது, உள்ள இருள் வராது. அசைவாடுகிறவனுக்குள்ள வெளிச்சம் உண்டாகும். அசைவாடுகிறவன் ஒரு வார்த்தை கட்டப்படுவாயாக சொன்னா கட்டப்படும். ஆமென் சொல்லுங்க. அசைவாடுகிறவன் போய் நின்னா வியாதியஸ்தர் சுகமாவாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும். இன்னைக்கு என்ன பாஸ்டர் பேச போறீங்க? இன்னைக்கு 2 காரியம் பேச போறேன். அதை தான் இன்னைக்கு ஆழமா பேச போறேன். புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்க இருதயத்தை கொஞ்சம் டியூன் பண்ணிக்கங்க. ஆமென் சொல்லுங்க. சிலர் சொல்றீங்க ரொம்ப ஆழமா பேசுறதுனால எனக்கு புரியும், இதை விட ரொம்ப லகுவா எனக்கு பேச தெரியல. 2வது என்ன பேச போற? 2 வாசிங்க பிரதர். ஆதியாகமம் 2 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. அல்லேலூயா.
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, ஒரு மனிதன் என்ன பாருங்க, ஒரு மனிதனை உண்டாக்கிட்டார். உண்டாக்கி அந்த மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் மனிதனுக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்து விட்டு அந்த மனுஷன் அதை அனுபவிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் நல்லது, நல்லா இருக்கு, உனக்கு கொடுத்த நான் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்த தெய்வம் நீங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து கொண்டே போய் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? அவர் என்ன வெல்டிங் வேலை செய்யறாரா பிரதர்? அவர் என்ன பெயிண்ட் அடிக்கிறாரா பிரதர்? அவர் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணாரா பிரதர்? டயர்டாய் ஓய்ந்துட்டாரா? இந்த ஓய்ந்திருக்கிறார் என்ற வார்த்தையிலே மிக ஆழம் இருக்கிறது. கடந்த முறை பூமியிலே விழுந்த ஒருவன் தான் உண்டாக்கின பூமியை எப்படி வெறுமையாய் மாற்றி விட்டானோ, இருளாய் மாற்றி விட்டானோ, கடந்த முறையில அவன் பூமியை கெடுத்து விட்டானோ, இந்த முறை நான் உருவாக்கின மனிதனையும் அந்த உருவாக்கின மனிதர்களுக்கு நான் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சத்துரு கை வைக்காதபடி அவர் தேவனோடு ஓய்ந்திருந்து நம்மை பாதுகாக்கிறார். முடிஞ்ச கையை தட்டி சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறனா, கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம கரத்தில் இருக்குதுன்னா அவர் நமக்காக தேவ சமூகத்தில் ஓய்ந்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு என்ன சொல்றாங்க? எபிரேயத்தில் என்ன சொல்றாங்க? ஷபாத் என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. ஷபாத்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு போகும்போது நான் ஷபாத்துக்கு போறேன் என்று சொல்லுவாங்க. தேவன் கொடுத்தவைகளுக்காக நன்றி சொல்வது அதோடு மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து நம் வாழ்வில நீடிப்பதற்காக ஷபாத்துக்கு போனோம். ஆமென் சொல்லுங்க. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இருக்கு பாருங்க. அதனால தான் நான் நினைக்கிறேன் நம்ம மேல சத்துரு கையே வைக்க முடியாதது காரணம் நமக்காக ஒருவர் ஓய்ந்திருந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். முடிஞ்சா கை தட்டி சொல்லிடுங்களேன், நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நான் இல்லை, எனக்காக ஒருவர் ஓய்ந்திருந்து. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏற்கனவே படைக்காட்ட பூமியை பிசாசு கெடுத்தது போல இப்ப கெடுக்க முடியாது பாருங்க. ஏன்னா அவர் சாயலில் உருவாக்கப்பட்டு அவனுக்கு என்னென்ன தேவையோ படைத்துட்டு, நல்லது எனக்கு கொடுத்த மனைவி நல்லது, ஆமென், எனக்கு கொடுக்கப்பட்ட கணவன் நல்லது, எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை நல்லது, கொடுத்திருக்கிற வீடு நல்லது, வண்டி நல்லதுன்னு பார்த்து இதெல்லாம் அனுபவிக்கணும்னா ஒருவர் எனக்காக ஓய்ந்திருந்து பிதாவின் சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த அபிஷேகம், அவர் கொடுத்த வீடு, வசதி, குடும்பம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நான் சொல்றேன், எப்படி அவர் கர்த்தரோட பிதாவோட ஓய்ந்திருக்கிறாரோ அதை போல நாமும் அவரோடு ஓய்ந்திருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் ஜெபிப்பார் பாஸ்டர், பாஸ்டருக்கு வேலையை ஜெபிக்கிறது தான் பாஸ்டர். நான் பெட்ஷீட் போட்டு தூங்குவேன், என்ன பண்ணக்கூடாது? பசி எடுத்தா நம்ம வயிற்றுக்கு நம்ம தான் சாப்பிடணும் சிஸ்டர். நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. இதெல்லாம் ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனாலும் நமக்கு கொடுத்த பிள்ளைகள், நமக்கு கொடுத்த குடும்பங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரோடு ஓய்ந்திருக்க, கர்த்தரோடு அல்லது உறவாடுவதற்கு நீங்கள் பழகி கொள்ளணும். தனித்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரொம்ப விரும்பின பேத்திக்கு திடீர்னு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தலை தொங்கி போச்சான். ஒருவர் சொன்னார் கடந்த நாட்கள்ல சாட்சி, தலை தொங்கி போச்சான். எடுத்து போய் ஊர் ஹாஸ்பிட்டல் அலையறாங்க, எங்கேயுமே சரி பண்ணல. 23 லட்சம் ரூபாய் 30 நாட்களிலே தன் கையில் இருந்த மொத்தம் போயிடுச்சுன்றார். அல்லேலூயா. ஐயா, நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் கொடுத்துட்டாரு, அது நம்ம கையில கடைசி வரை, நான் சொல்றேன் கடைசி வரைக்கும் நிச்சயமா கர்த்தர் வைத்திருப்பார். அது எப்பொழுது நாம் அவர் சமூகத்தில் ஓய்ந்திருந்து. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளை பாதுகாக்க அவர் ஓய்ந்திருக்கிறது, நம்ம அவரோட இருக்கணுங்க. ஆதியாகமம் 3:9 வாசிங்க பிரதர். ஆதியாகமம் 3:9 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்க பாருகிற? என்னோட எப்பொழுதும் ஓய்ந்திருந்த மனுஷனாச்சே, எப்போதும் என்னோட உறவாடின மனுஷனாச்சே, உனக்காக இவ்வளவு படைத்து கொடுத்தேனே, இவ்வளவத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே, இப்பொழுது நீ எங்கே போனாய்? இதை விட்டுவிட்டு எங்கே மறைந்து கொண்டாய் என்று இன்றைக்கு அநேகரை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். நான் உனக்கு கொடுத்த அத்தனையும் நீ அனுபவிக்கும்படியாய் தான் கொடுத்தேன். இப்பொழுது நீ என்னோட உறவாடுவதை விட்டுவிட்டு நீ எங்கே போய்விட்டாய்? நீ எங்கே இருக்கிறாய்? வாசி பிரதர். அதற்கு அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு, ஐயா, தேவனுடைய சத்தத்தை ஒரு காலத்தை கேட்கறது தானே உனக்கு ரொம்ப புரிஞ்சுது. எப்ப வருவார் உறவாட அவரோட ஓய்ந்திருக்கணும்னு நினைச்சாலு இப்ப சத்தத்தை கேட்டு ஓடி மலைகிற அளவுக்கு உனக்குள்ள என்ன வந்தது? நான் சொல்ற ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு இந்த ஆதாம் ஓடி ஒளியறவனாய் பிசாசின் தந்திரங்களில் சிக்கி கொண்டவனாய் மாறிவிட்டான். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, எச்சரிக்கையா இந்த சபையிலே நான் பேசுகிறேன். உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அத்தனை
அத்தனை ஆசீர்வாதங்களும் எதற்காக தெரியுமா? அவரோடு நீ உறவாடுவதற்காய் கொடுக்கப்பட்டது, அவரோடு நிலைத்திருக்கும்படி கொடுக்கப்பட்டது, அவருக்குள்ள நீ கனி கொடுக்கும்படி கொடுக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். தேவனோடு உறவாடிய அனுபவத்திலிருந்து விலகி எல்லாவற்றையும் அந்த ஆதாம் இழந்து அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு விட்டான். ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொள்வது என்பது இதுதான். ஆசீர்வதித்தவரை விட்டுறது, ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொள்வது. நம்ம வாழ்க்கையில் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். தினேஷ் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற வேலைக்கு போனா யாருக்கு சந்தோஷம் நினைக்கிறீங்க? அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமான்னு எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்? எவ்வளவு கொடுப்பான்? தசம் வாங்க சொல்லுங்க. ஆமே. அப்ப நீ நல்லா இருக்கணும் நான் விரும்புறேன் பிரதர், நீங்க நல்லா இருக்கணும், வீடு கட்டின நான் விரும்புறேன். ஆனா ஆசீர்வதித்தவரை விட்டு ஆசீர்வாதத்தின் பின்பாக ஓடவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். பூமியின் ஆசீர்வாதங்கள் நிரந்தரம் இல்லை என்று வயநாடு மிக அழகாக என்ன பண்ணிச்சு நம்மளுக்கு. வயநாட்டில் இருக்க வீடெல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியா கட்டியிருப்பாங்களாம். நீங்க பொதுவாகவே மலையாளி வீடுங்களை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நம்மள மாதிரிலாம் என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோ ஃபினிஷிங் நல்லா இருக்கும். 3 ஊரே வீடுங்களே இப்போ மண் உள்ள இருக்குது, புதஞ்சிருக்குது. இன்னும் எவ்வளோ பணம் இருக்குன்னு உள்ள தெரியலையா சிஸ்டர்? நினைச்சிருப்பானா மத்தியானம் உட்காந்து சாப்பிடும் போது இன்னைக்கு ராத்திரி நம்ம குடும்பமா இது மண்ணுக்குள்ள போயிடும் செத்துருவோன்னு யாராவது நினைத்திருப்பானா? யாராவது நினைச்சிருப்பாங்களா? பிரதர், நான் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் பூமியில அனுபவிப்பதற்கு இந்த ஆசீர்வாதத்தின் மேல கண்ணை வைத்து தேவ சத்தத்தை கேட்பதை விட்டு விலகி ஓடிடாத. ஒரே ஒரு ரகசியம் சொல்றேன். உன்னை அழைத்தவர் இங்கே அல்ல, அங்கே கொண்டு போவதற்காய் உன்னை அழைத்திருக்கிறார். அங்கே தங்க வீதியிலே நிரந்தரமாய் நித்தியமாய். ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. பரலோகம் போனையா, அதுவரை அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காத்து கொள்ள அவரோடு ஓய்ந்திருக்கணும். நீ செய்தி அதுதான். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றும் நான் இழந்து போகாதபடி உம் நாமத்திலே காத்து கொண்டு வந்தேன். வசனத்தை நோட் பண்ணி வச்சுங்க, எடுத்து படிக்க நேரம் இல்ல. 17:12 யோவான்ல, நீர் எனக்கு தந்த ஒருவரை கூட இழந்து போகாதபடி. இன்னைக்கு நான் சொல்றேன், எதையுமே நம்ம இழக்காம இங்க உட்கார்ந்துறது காரணம் நம்மளை காக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதில்லை. அவரே ஓய்ந்திருந்தார்னா டயர்டாகி தூங்கில பிரதர். ஏசாயா 48 சொல்றாரு, இதோ பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைத்து போவதும் இல்லை. ஓய்ந்து. இந்த வசனத்தை பார்த்து நிறைய பேர் கடவுளே ரெஸ்ட் எடுத்தார் சார் அப்படின்றான். அந்த ரெஸ்ட் இல்லை. அதனால தான் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை வராம வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ரெஸ்ட் இல்ல சிஸ்டர், நம்மளை காப்பாற்றுவதற்காய் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. அவர் தேவ சமூகத்தில் ஓய்ந்திருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட அவரோடு இருக்கிற நேரம் அதிகமாக வேண்டும். ஏழையா இருந்து தேவனை தேடினதை காட்டிலும் ஆசீர்வாதங்கள் அதிகமாய் வந்த பிறகு தேவனை தேடுகிற நேரங்கள் அதிகமாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சபை கூடி வருவதை சொல்லல, அதை மட்டும் நான் சொல்லலைங்க. உங்களுடைய தனி ஜெபம், உங்களுடைய வேத வாசிப்பு, இப்படி சொன்னா உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. விடுமுறை எடுத்து மாதத்துல ஒரு தடவையாவது ஆபீஸ்க்கு லீவ் போட்டு, இல்ல உங்களுக்கு லீவு கிடைச்சா காலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டு 10 மணிக்கு உட்கார்ந்து ஒரு 1 மணி வரைக்கும் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு தூங்கிட்டு திரும்ப 3 மணிக்கு எழுந்து ஒரு 5 மணி வரைக்கும் உட்கார்ந்து, ஆண்டவரே நீ நடத்தி வந்த பாதைகளுக்கு நன்றியப்பா, ஆண்டவரே நீ கொடுத்ததுக்கு ஆசீர்வாதங்களுக்கு நன்றியப்பா, கொடுத்த கர்ப்பத்தின் கனிகளுக்கு நன்றியப்பா. சகோதரிகளே, உங்களுக்கு நேரம் அதிகமா இருக்கு. சகோதரா, ஒரு நாள் லீவ் போட்டுட்டு மாசத்துல ஒரு நாள் இல்லைன்னா அட்லீஸ்ட் வருஷத்துல 3 நாட்களாவது நீங்க தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிச்சு பாருங்களேன். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு உங்களை அதிகமாகும்படி எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. ஓய்ந்திருப்பவர்களே அவருக்கு பிடிக்கும், ஓய்ந்திருப்பது நமக்கு பிடிக்காது. நல்ல கர்த்தரோட ஓய்ந்து உடவாடுறவங்கள அவருக்கு பிடிக்கும், நமக்கு எது பிடிக்காது? ஓய்ந்திருக்கிறதுனாலே பிடிக்காது, ஜபம் பண்றதுனாலே பிடிக்காது. யார்கிட்ட பேசுறதுனா பல மணி நேரம் பேசுவோம். ஆனா கர்த்தர் சமூகத்தில் ஓய்ந்திருப்பது நமக்கு என்னது? பிடிக்கவே பிடிக்காது. பாருங்க, நான் சில காரியங்களை சொல்றேன். தேவனோடு நாம் ஓய்ந்திருக்க கத்துக்கொள்ளுவோமானால், தேவனோடு இருக்க பழகி கொள்வோமானால் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாருங்க. இன்னைக்கு ஏங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்கு வந்துட்டோம், 10 வருஷம் ஆச்சு பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டு, 20 வருஷம் ஆச்சு பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டு, 40 வருஷம் ஆச்சு பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டு, உள்ளே இருக்கிற சுபாவங்கள் ஏதாவது மாறி இருக்குதா? குணாதிசயங்கள் ஏதாவது மாறி இருக்குதா? நமக்குள்ள ஏதாவது மாற்றத்தாரை நம் வீட்டார் பார்க்கிறார்களா? சபையிலே பார்க்கிறார்கள் என்றால் இல்ல. மாரியம்மாவை மேரியம்மாவை மாத்தி உள்ள உட்கார வச்சிட்டோம். ஆனா உள்ள மாரியம்மா ஆடினே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அந்த மாரியம்மா வெளியவே என்ன பண்ண மாட்டா போல. ஏன் பாஸ்டர் போல? கர்த்தரோடு ஓய்ந்திருக்கல பிரதர்.
சபையை இடிச்சு பெண்கள்னு பார்க்காம ஆண்கள்னு பார்க்காம கட்டுண்டவர்களா எருசலேமுக்கு கொண்டு போய் வெறும் 18 வயது நிரம்பின ஸ்தேவான் என்கிற வாலிபனை கல்லடித்து கொள்ளும் போது கொடூரமாய் பார்த்து அவன் உடம்பிலிருந்து சிந்துகிற ரத்தத்தை ரசித்தவன் சவுல். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. 3 நாட்கள் கர்த்தரோட ஓய்ந்திருந்தான். 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் காத்திருந்தான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? இடிக்கிறவனாய் கொடூரமாய் தாக்குகிறவனாய் இருந்தவனுடைய சுபாவங்கள் மாறி கர்த்தர் அவனை சபைகளை கட்டுகிறவனாய் மாற்றினார். நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? நீங்க கர்த்தரோட ஓய்ந்திருக்கும் போது என்ன பிரதர் நடக்குது? 3 நாள்ல ஓய்ந்திருந்தவனுக்கு ஜீவியத்தில் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். நம்ம அறியாமலே உள்ள பரிசுத்த ப்ராசஸ் நடக்கும். இச்சை உணர்வுகள் வெளியே போகும், பார்வை பரிசுத்தமாகும், சிந்தனைகள் எல்லாம் கரைப்பட்டு கிடக்கிறதே அதெல்லாம் அகன்று போகும். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனோட ஓய்ந்திருந்தா என்ன பாஸ்டர் நடக்கும்? ஒரு 3 நாள் பாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 வேளை பாஸ்டிங் செத்துற மாட்டோம். 16 நாள் தண்ணி குடிக்காம 16 நாள் எதுவுமே குடிக்காம மனுஷனோட பல்ஸ் நல்லா இருக்கும்னு மெடிக்கல் சொல்லுது. அல்லேலூயா. நேற்று சொன்ன தம்பி அஜி சொன்னாப்பல 4 நாள் கழிச்சு 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்க? உயிரோட மண்ணுல இருந்து எடுத்துருக்காங்க ஐயா அப்படின்னு சொன்னாப்பல. வயநாடுக்கு போறோம், நானும் அகஸ்டின் நைட்டுக்கு போறோம். ஆமேன். ட்ரெயின்ல டிக்கெட் கிடைச்சதுன்னா ஆமேன் சொல்லுங்களேன். ஐயா நான் சொல்றேன், ஒரு 3 நாளியா புசியாம குடியாம இருங்க. அதான் ஜேசாஸ் ஐயா சொல்லுவாரு, ஐயா இப்படி இருக்குது என்னையா பண்ண? இதுக்கு வழியே இல்லை தம்பி, 3 நாள் தண்ணி குடிக்காம போய் பட்டுக்கோ, அவள்தான் குடிக்காத. நான் சொல்லுவேன், நம்மால் காலைல ஒரு வேளை சாப்பிடனால தடதடன் ஆயிடுறாயா, என்னையா பண்றது? இச்சை உணர்வுகள் அது இது போராட்டம் வந்ததுன்னா 3 நாள் தண்ணி குடிக்காத, ஒன்றும் பண்ணாம பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிடு. ஃபர்ஸ்ட் 1 நாள்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 நாள் பேலன்ஸ் பண்ணிடலாம். அடுத்து 2வது நாள், அடுத்து 3வது நாள் நீங்க பண்ணி பாருங்களேன். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள எல்லா பொல்லாத கிரியைகளை கர்த்தர் நிச்சயமாய் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எதிரியை அழிக்கிறதுக்கு எப்படி பாஸ்டர் ட்ரிக்ஸ் எடுக்கிறது? எப்படி பாஸ்டர் அவன் ரொம்ப போராடுறாங்க பாஸ்டர், அதுவும் ஆடி அமாவாசைனா கரெக்டா என்னது ஆமென் சொல்லுங்க. அதனால தான் ரத்த கோட்டைக்குள்ளே பாட்டு இன்னைக்கு போட்டேன். ஆமென் சொல்லுங்க. எப்படி பாஸ்டர் எதிரி ஒன்னும் அழிக்காத? மொர்தெகாயும் எஸ்தரும் என்ன பண்ணாங்க எதிரி அழிக்கிறதுக்கு? ஏதோ ஆயுதத்தை பயன்படுத்தினாங்களா சிஸ்டர்? எங்கேயாவது யாராவது நாட்டில் யூதர்களா சொல்லி ரெடியா இருங்க கத்தியை வச்சுக்கின்னு வரப்போறா நம்மளை அழிக்கன்னு சொன்னாங்களா? இல்ல சிஸ்டர். அல்லும் பகலும் புசியாமல் நான் செத்தாலும் சாகிறேன் என்று தேவ சமூகத்தில் அவர்கள் 3 நாள் ஓய்ந்திருந்து கையை தட்டி தான் சொல்லுங்களேன், ஓய்ந்திருக்க கற்றுக்கொள்ளுகிறேன், என் எதிரிகள் சங்காரம் பண்ணப்படுவார்கள். எவ்வளவு ஸ்பீடா அனுப்பினான் தெரியுமா? ஆமானே 127 தேசத்தில் இருக்க யூதர்கள் பரம்பி இருக்கிறாங்க ஐயா. ஆடி மாசம் கொண்டாட மாட்டான், சாணி தெளிக்க மாட்டான், அவன் என்ன பண்ண மாட்டான், கோலம் போட மாட்டான், அங்க இருக்கிற பொம்பளைங்க பொட்டு வைக்க மாட்டேன், மூஞ்சில மஞ்சா தடவ மாட்டேன். ஒருவித ஜனங்கள் சிதறி போய் இருக்கிறது. இந்த ஜனங்களை அழிக்கணும்னு அவ்வளவு வேகமா அனுப்பினா பாருங்க. வாய்ப்பே கிடையாதுங்க யூதர்களை காப்பாற்றுவதற்கு. ஆனால் எது காப்பாற்றினது தெரியுமா? தேவ சமூகத்தில் அவர்கள் ஓய்ந்திருந்து தேவனோடு செலவிட்ட போது காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிக்க பண்ணினார். எங்கே கலக்க முற்றிருந்த சூசான் நகரம் மகிழ்ச்சியாய் இருந்தது. நான் சொல்றேன் பிரதர், உங்க எதிரிகளை அழிப்பதற்கு நீ என்னென்னமோ போராடுற. ஒரு 3 நாள் இன்னைக்கு ஆவியானவர் பேசுறாரு, உங்க எதிரிகள் உன்னோட போராடுறாங்க. அந்த எதிரிகளை அழிக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரிக்ஸ் பண்ற. 3 நாள் இரவும் பகலும் அந்த எஸ்தரை போல மொர்தெகாயை போல நீ இருப்பாயானால் உன் சத்துருக்களின் சரி கட்டுதலை உன் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். நம்மனா கையை தட்டி சொல்லியிருப்பீங்க, என்னோட தான் கர்த்தர் பேசுறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அது மாத்திரம் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்படுகிற இடமே எங்க தெரியுமாங்க? என்ன நான் சொல்றேன், உங்களை சொல்லக்கூடாது இல்ல. நான் ஓடி விடிய காலையில் 5 மணிக்கு 4:40 ட்ரெயினை பிடிச்சி ஓடி ராத்திரி வீட்டுக்கு வந்து நான் உழைத்த போது நான் ஆசீர்வதிக்கப்படவே இல்லைங்க. எப்ப தேவ சமூகத்தில் அதிகமா ஓய்ந்து அதிகமா படிச்சு அதிகமா பைபிளை படிச்சு அதிகமா தேவனோடு இருக்க ஆரம்பிச்சுன்னா ஆசீர்வதிச்சார். யாருன்னா வீட்டில் ஏதாவது கல்யாண பத்திரிக்கை வச்சா நீங்களா சந்தோஷப்படுவீங்க. எனக்கு யாராவது கல்யாண பத்திரிக்கை வச்சாங்கன்னா நான் துக்கப்படுவேன். ஏன் சொல்லுங்க? கல்யாணத்துக்கு அம்பத்தூரில் அதுக்கு போற வர செலவு, அதுக்கு ஒரு 300 ரூபா மொய் வைக்கணும். ஆண்டவரே என்கிட்ட காசு இல்லை. நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன், என் மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு காலத்தில் எடுத்துட்டு இருந்தோம். லோக்கோ ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி ஐநாவரத்தில் அந்த ராதா ருக்மணி அந்த சினிமா தேட்டருக்கு ஒரு கைனகாலி டாக்டர், அந்த டாக்டர் வீட்டுக்கு போனோம். லோக்கோக்கும் ஐநாவரத்துக்கும் 2.5 கிலோமீட்டருங்க. போவதற்கு எங்கிட்ட ஒரு ஆட்டோ பிடிச்சி போட காசு கிடையாது. நான் என் மனைவி நடந்தே வந்திருக்கிறோம் எத்தனையோ நாள். ஏன்? என்கிட்ட காசு இல்லை. இன்னைக்கு கர்த்தருக்கு முன்ன தாழ்மையா சொல்றேன், ஏரோப்ளைன்ல போற அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். எப்ப தெரியுமா? நான் உழைத்து சம்பாதித்த போதல்ல, கர்த்தர் சமூகத்தில் ஓய்ந்திருந்த போது. சகோதரா, உன்னோட கர்த்தர் பேசுறாரு. யார் கர்த்தர் சமூகத்தில் ஓய்ந்திருக்கிறாங்களோ ஆமென். ஒரே ராத்திரி தாங்க ஓய்ந்திருந்தது அந்த ஆரோனுடைய கோல் கர்த்தர் சமூகத்தில். அந்த வாதுமை மரம் தன் பலனை கொடுப்பதற்கு 16 வருடங்கள் ஆகும். பாதாம் மரம்
இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப நாள் எடுத்துக்கிற மரம் அந்த மரம் தான். அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் பாதாம் மரம். 16 ஆண்டுகள் கொடுக்க வேண்டிய பலனை ஒரே ஒரு நாள் ராத்திரியில் ஓய்ந்திருந்த போது கர்த்தர் அந்த மரம் பூ பூக்க வைத்தார். அதிலே வாதுமை பழங்களை நம்மனா கையை தட்டி சொல்லுங்க, நான் மாதத்துல ஒரு நாள் ஓய்ந்திருந்து ஆசீர்வதிக்கப்பட போறேன். ஆமென் சொல்லுங்க. தம்பி, ஓடி ஓடி உழைக்காத, ஓடி ஓடி உழைக்காத. நான் சொல்றேன், கர்த்தர் சமூகத்தில் ஓய்ந்திருந்தீங்கன்னா படுக்கும் போதே உனக்கு கர்த்தர் காசை கொடுத்துப்பார். நீ உழைச்சாதான் காசு, ஆனா படுத்து இருக்கும் போதே உன் பாக்கெட்ல என்ன பண்ணுவாரு? ஆமென். இதை ஒண்டி கட் பண்ணி போட்டுறாதீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் அந்த மாதிரிலாம் செய்யறாங்க. நான் சொல்றேன், என்ன சொல்ல வரேன் தெரியுமா? கர்த்தர் சமூகத்தில் ஓய்ந்திருக்கும் போது மிக குறுகிய காலத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். யோசுவாவே, நீ தலைவனா மாறினதுக்கு எந்த காலேஜில்ப்பா MBA படிச்ச, அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு வந்து இவ்வளோ ஜனத்தை வனாந்தரத்தில் நடத்தியா? மோசேக்கு பயந்திருந்தது போல உனக்கு எப்படிப்பா பயந்தாங்க? நீ எப்படிப்பா சொன்னா அங்க யோர்தான் விலகுது? நீ எப்படிப்பா சொன்னா அங்க எரிகோ கோட்டை விழுது? ஒன்றுமே இல்லை. இரவும் பகலும் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நான் ஓய்ந்திருந்ததால கர்த்தர் இன்றைக்கு என்னை தலைவனாய் மாற்றி, நம்மனா கையை தட்டி சொல்லி இருப்பீங்க, உன்னை தலைவனா மாத்த போறாரு. மகளே, உன்னை தலைவியா மாத்த போறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஓய்ந்திருக்கிறவரின் ஆசீர்வாதத்தின் வரத்தை கர்த்தர் ஓய்ந்திருக்க விடவே மாட்டாராம். யார் ஓய்ந்திருக்கு அவங்க ஆசீர்வாதத்தின் கிரியை வரத்திருக்குது பாருங்க. வாசிங்க 26:34 லேவியாராகமோ 26:34. சீக்கிரம் வாசிங்க சிஸ்டர், நேரம் இல்லை, டக்குன்னு முடிச்சு அமைச்சிடுறேன். ஓய்வு நாட்கள் எப்படி சிஸ்டர் அனுபவிக்கும்? உங்க தேசத்தில் இருக்கும்போது ரம்யமாய் அனுபவிக்கும். தேசம் ஓய்வடைந்து, அல்லேலூயா, ஓய்ந்திருக்கிறவன கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ரம்யமா அனுபவிப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரதர் கவனிங்க, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷன் ஏன் தெரியுமா கொடுக்குறான்? பென்ஷன் ஏன் கொடுக்குறான் சொல்லுங்க? நீ சந்தோஷமா கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் இருக்கணும் பென்ஷன் கொடுக்குறான். இங்க என்ன சொல்றாருன்னா, நான் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீ அலசடி படக்கூடாது, ரம்யமாய் உன் முதிர் வயது வரைக்கும் அனுபவிக்கணும். அது யாருக்கு தெரியுமா? ஓய்ந்திருக்கிறவனுக்கு. கர்த்தரோட ஆமென் சொல்லிடுங்களேன். நான் சொல்றேன், இந்த இங்க இருக்கிற ஒருத்தர் கூட ஆஸ்பத்திரியில மரிப்பதில்லை. ஆமென். ஆஸ்பத்திரியில மூக்கல டியூப் போடுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. உன் சரீரத்தில் கத்தி படுவதில்லை. நீ கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் தீர்க்க தரிசனமாய் சிலரோடு பேசுகிறேன். மன ரம்யமாய் அனுபவிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கர்த்தர் தருவாரு. ஆமென் சொல்லுங்க. ஓய்ந்திருக்கிறவனை மன ரம்யமா வாழ வைப்பாரியா. அந்த ஆசீர்வாதத்தை நான் இதெல்லாம் படிக்கும்போது எனக்குள்ள அப்படியே நானே துள்ளிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். செய்தி எடுக்கும்போது நானே என்ன ஆயிடுவேன்? எக்ஸைட்டிங் ஆயிடுவேன். எத்தனை பேர் பணத்தை வச்சு ஆஸ்பத்திரியில் அலசடி படுறான்ல, இன்னைக்கு ஒண்ணுமே கையில் இல்லை, ஆனால் நான் மன ரம்யமாய் கர்த்தர் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். மத்தியானம் நல்லா மீன் கறி மாட்டுக்கறி இல்லாத நம்மளுக்கு என்ன இறங்க மாட்டேங்குது? சாப்பிட்டு மன ரம்யா தூங்குற மத்தியானத்தில். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா பல கோடி பணம் வச்சிருக்கிறோம் அலையறான் சிஸ்டர். நான் சொல்றேன், ஓய்ந்திருக்கிறவன் வாழ்க்கை மன ரம்யமாய், அவன் சந்ததிகள் மன ரம்யமாய் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்கள். அதனால தான் சொல்ல, ஓய்ந்திருக்கிறவன் ஆசீர்வாதத்தின் வரத்தின் கிரியைகளை கர்த்தர் ஓய்ந்திருக்க பண்ண மாட்டார். ஓய்ந்திருந்தா என்ன பாஸ்டர் நடக்கும்? லேவியாராகமம் 26:2 வாசிங்க. நேரம் இல்ல, கடகடன் ஓடிடலாம். லேவியாராகமம் 26:2 இருந்து வாசிங்க சிஸ்டர். என்னோட இருந்து ஓய்வு நாட்களை ஆசரித்து, ஏன் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து எப்படி இருக்கணும் பிரதர்? பயபக்தியா இருப்பாயாக. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றதுக்கு சனிக்கிழமை சாயங்காலமே என்ன வாங்கினோம்? அயன் பண்ணி ரெடி பண்ணி சாம்பிளா சாயங்காலமே வாங்கி என்ன பண்ணினோம்? போட்டு தலையை கசக்கி அப்பயே காய வச்சிடணும். காலங்காத்தால் எழுந்து சீப்பா காணும், பேனா காணும், அதை காணும், என்ன பண்ணக்கூடாது? சர்ச்சைக்கு போற நேரத்தில் கொஞ்சம் சோறு வச்சுட்டு வந்துட்டாங்க, அங்க ஆராதனை முடிஞ்சுட்டு நீ சோறு வச்சுட்டு வர்றதுக்குள்ள. ஆமீன் சொல்ல மாட்டீங்க. நீங்க கொஞ்சம் கறியை மட்டுங்க கொஞ்சோண்டு மஞ்சாத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு உப்பு போட்டு ஒரு வேக்காடு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. புஸ்ஸு நாங்கள் வேக்காடு வரதுக்கு அப்போ தான் லேட் ஆகும். இங்கே வந்து நான் சங்கீதங்களை வாசிப்போம் எல்லாம் சேர்ந்து. ஐயோ ஆராதனை விட்டேன், நீ வைக்காம வந்திருக்கணும். நீ ஆமேன் சொல்லுங்க. எப்படி இருக்கணும் சபை? பயபக்தியா இருக்கணுமா? ஆமேன் சொல்லுங்க. பயபக்தியா இருக்குமானால் வாசிமா, வாசி, டைம் ஆச்சு. நான் கர்த்தர் செய்தால் ஏற்ற காலத்தில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் உனக்கு. ஆமென் சொல்லுங்க. மழையை பெய்ய பண்ணுவேன், கொடுக்கும். வெளியில இருந்து கூட உனக்கு ஆசீர்வாதம் தானா வரும். வாசிங்க. திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும்
இதெல்லாம் உங்களுக்கு புரியாது பைபிள் படிச்சா. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சொல்லட்டுமா? இன்னைக்கு என்ன தேதி? கையில எவ்வளவு துட்டுக்குது? நிறைய இருக்குது. ஏன் எப்படி இருக்குது? சம்பளம் வாங்கி 2 நாள் 3 நாள், இன்னும் சிலருக்கு சம்பளமே போடல, நல்லா இருக்குது. 25ஆம் தேதி கையில காசு இருக்குன்றாரு. 30ஆம் தேதி உன் கையில இதே கையை தான் தட்டிடுங்களேன். திராட்சை பழம் பறிக்கிற காலம் வரைக்கும் உன் வீட்டுல போர் அடிக்கிற காலம் இருக்கும்ன்றாரு. ஏன்னா ரெண்டுத்துக்கும் 6 மாசம் கேப் இருக்குது பாருங்க. நீ கர்த்தரோட ஓய்ந்திருந்தா உனக்கு கேப்பே கிடையாது. உன் வரத்துகள் இருந்து கொண்டே இருக்கும். நீ உட்கார்ந்து இருப்ப வந்து ஆமென் சொல்லுங்களேன். திராட்சை பழம் காலம் வரைக்கும் இருக்கும். நீங்கள் உங்க அப்பத்தை எப்படி ராஜேந்திரன் சாப்பிடுவாங்களா? எப்படி அந்த காலை அந்த சாப்பாடு நேற்று மணி வேண்ட சொல்லியிருந்தேன். ஏம்மா இந்த சாம்பார் அப்புறமா காரக்குழம்பு தவிர உலகத்தில் வேற ஒண்ணுமே இல்லையாமான்னு கேட்டேன். நான் ட்ரெயினில் போயின்னு இருக்கிறேன். என் பக்கத்தில் ஐயர் பொம்பளை மாதிரி ஒரு பொம்பளை உட்காந்துருக்குது. அது அவங்க தங்கச்சிக்கா அக்காவுக்கோ ஃபோன் பண்ணி தெரில, என்ன சமைச்சே அப்படின்னு கேட்குது. இது உடனே என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மஷ்ரூமில் ஒரு இன்னும் சொல்லிட்டு என்ன பண்ணுது, அப்புறம் வந்து காலிஃப்ளவர் பகோடா செஞ்சுட்டு ஓமத்தாக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு 3 நாள் ஐட்டம் சொல்லிட்டு வெஜிடேரியனில். எனக்கு பக்கத்தில் திரும்பி பார்த்து பொண்டாட்டியா வரணும்னு நினைக்கல. வெஜிடேரியன்ல இத்தனை ஐட்டம் சொல்லிச்சடா இது. ஏம்மா உன் அட்ரஸ் எங்கம்மா கேட்கலான்னு நினச்சேன் நான். நம்ம வீட்டில் என்னதான் எப்பயுமே என்னங்க சமையல், சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் காரக்குழம்புக்கு சைடிஸ், ஒரு முட்டை ஊற்றிட்டுமா ஊற்றுங்க முட்டையை. இதை தவிர அவனை அப்புறம் எங்கன்னா போகுதுன்னா புளி சோறு, அப்புறம் லெமன் சோறு, அதுக்கு உருளைக்கிழங்கு இல்லை முட்டை. யார் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. ஞாயிற்றுக்கிழமை என்னது கறி, மாட்டுக்கறியை வேவிச்சு அதில் ஒரு குழம்பு சாப்பிட்டு படுத்துக்கொண்டு. ஐயா விதவிதமா இருக்குதுயா. கவிதா சமையல் அறையில் போய் பாருங்களேன், இல்ல அம்மா சமையல்ல போய் பாருங்களேன். விதவிதமா பல வீட்டுல. ஆனா சமையல் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? யூடியூப் தான். ஒழுங்கா சமைச்சு இங்க சொல்றாரு, அப்பத்தை எப்படி சாப்பிடுவீங்களா? திருப்தியாக சாப்பிட்டு. நீங்க சொல்றீங்க பாருங்க, நம்ம சர்ச்சில் கிருபை பெற்ற பிள்ளைங்க எல்லார் வீட்லயுமே நல்லா சமைக்கிற சிஸ்டர் இருக்கிறீங்க. ஒரு பணக்கார வீட்டுக்கு போயிருந்தேன். பாஸ்டர் சரியான நேரத்துக்கு வந்தீங்க பாஸ்டர், மீன் குழம்பு வச்சுக்கிறேன் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நானும் உட்காந்து இலை போட்டாங்க, சாப்பிட உட்காந்து பாருங்க, ஊத்தனாங்க பாருங்க, மீன் குழம்பு வழிஞ்சு அப்படியே டைனிங். நானு சிஸ்டர் மீன் குழம்பு ரசம் இல்ல சிஸ்டர், மீன் இதான் பாஸ்டர் மீன் குழம்பு. மீனை எடுத்தாங்க. அதுதான் இருக்கிறதுலே காமெடி. இந்த கழுவுன மீன் எப்படி இருக்கும்? வெள்ள வெளன்னு உள்ள ஒரு சரக்கு இறங்கல, ஒண்ணு இறங்கல. நான் அந்த மீன் குழம்பை வாயில வச்சு அந்த அண்ணனை திரும்பி பார்த்தேன். அவர் என்ன திரும்பி பார்த்தார், இதான் வாழ்க்கை. 1 லட்சம் சம்பளம் எவ்வளவு இருக்க? சத்தியமா நான் சொல்றேன், இந்த திருப்தியா சாப்பிட வைக்கிறார் பாருங்க, அது கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை போல திருப்தியா நம்மளை போல யாராவது சாப்பிட முடியுமா? நம்மளை போல என்ன டேவிட்டுக்கு மெட்ராஸ்ல எங்க பெரிய ஹோட்டல், எந்த ஹோட்டலுக்கு கேட்ட அட்ரஸ் சொன்னீங்கன்னா கரெக்டா சொல்லுவா போல. யாரையா நம்ப? நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் நான் உன்னை திருப்தியாக்குவேன். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததை என் கண்கள் கண்டதில்லை. கர்த்தர் உங்களை நான் சொல்றேன், ஓய்ந்திருக்கிறவன திருப்தியா சாப்பிட வைப்பார்ப்பா. ஆமென் சொல்லுங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சா, வாசிங்க. அப்பத்தை திருப்தியா சாப்பிட்டு உங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். கட்டளையிடுவேன், இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். உன்னை சுத்தி இருக்குது பாருங்க மிருகம் போன துஷ்டமான மனுஷங்க, அவங்க எல்லாம் இல்லாதபடி பண்ணுவேன். உள்ளாவதில்லை, விழுவார்கள். உங்களில் 5 பேர் துரத்துவார்கள். விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து கையை தட்டி சொல்லுங்களேன், பழுகவும் பெருகவும் உங்களோட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். போன வருஷத்தின் தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விளைவிக்க உங்கள் நடுவில் நான் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். கையை தட்டி சொல்லுங்க, ஓய்ந்திருக்கிறவனுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே அவன் சிரசின் மேலே வந்து தங்கும். இப்ப நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் பிள்ளைங்க மேல, ஆண்டவரே அப்பா அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமைகள் தங்குவதாக. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், ஊழியத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன்.
தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், ஊழியத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே, என் வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே, எந்தன் இயேசுவால் எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே, உங்க வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன், வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். பாடுங்களேன். வாழ்க்கை ஹலோ எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும், எந்த நன்மைகள் தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார், நன்மைகள் செழி தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். ஓ எந்தன் தேவனால் எந்தன் இயேசுவால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், ஓரவோ உங்க வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்தேன், எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே எந்தன் தேவனா. தைரியமா பாடுங்க. சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக துரத்த போகிறார். நிர்மூலமாய் போய்விடுமே எந்தன் தேவனா, என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். ஓரபோ எந்தன் தேவனால் எந்தன் இயேசுவால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், ஓரபோ உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்தேன், இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய். இத பாடுறோம். அபிஷேக நிறைவு வருவதாக. கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்க செழித்தோங்க செய். உயர்வடைவேன் சொல்லுங்களேன் எல்லாரும். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். ஓ எந்தன் தேவனா எந்தன் இயேசுவால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் கர்த்தரோட ஓய்ந்திருக்க கற்றுக்கொண்டால் என் ஆசீர்வாதத்தின் கிரியைகள் வரவுகளை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் நான் சொல்லிக் கொடுக்குற கவுன்சிலிங் ஆலோசனை எல்லாம் கொஞ்சம் கேட்டீங்கன்னா உங்க குடும்பம் இன்னும் செழிப்பாயிடும். இப்ப இருக்கிறத பற்றி 1000 மடங்கு அதிகமாயிடுவீங்க. வீட்டில் ஒரு நல்லது நடக்கும்போது குடும்பமா 1 நாள் 3 நாள் கர்த்தரோட உபவாசத்தோடு ஓய்ந்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். ஆமென். அந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும். ஒரு இடம் வாங்க போறீங்களா சிஸ்டர்? கவனிங்க. ஒரு 3 நாள் குடும்பமா ஏங்க ஒரு 2 நாள் லீவ் போடுங்க. உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்டு பைபிள் படிச்சு ஒரு 3 நாள் இருந்துட்டு ஒரு இடம் வாங்கி பாருங்களேன். ஒரு பொண்ணு பார்க்க போறீங்களா உங்க பிள்ளைங்களுக்கு? உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி கேட்டு பாருங்களேன். ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறீங்களா? நான் சொல்றேன், வேலைக்கே போனீங்கன்னா கூட ஆண்டவரே அங்க ஒரு நல்ல வாலிபனை காத்துன்னு ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு போனா நல்ல யுவராஜ் மாதிரி ஆளை கர்த்தர் காட்டுவாரு. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல பையனா, அதாவது எப்படி நல்ல பையனா நீங்க அமுகுனா அமுங்கிடணும். ஆமென் சொல்லுங்க. பேசவே கூடாது. அதான் நல்ல ஆளு. சொல்லுங்க. பாதி பேர் அப்படிதான் இருக்குது இந்த சபையில. வீட்டை கேட்டு சொல்றேன். இங்க இருக்கிற யாரை கேட்டாலும் என் ஒய்ஃபை கேட்டு சொல்றேன். யாராவது ஒரு ஆள் இல்லையா நான் சொல்றேன் சொல்ற ஆளே இங்க இல்ல.
நல்லது. ஆமேன். நான் சொல்றேன், எப்படி நடந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி செலக்ட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம ஆளுங்க. ஆமேன் சொல்லுங்களேன். நான் என்ன தெரியுமா சொல்றேன் சிஸ்டர், ஏதோ விளையாட்டு அல்ல. நீங்க கர்த்தர் சமூகத்தில் ஓய்ந்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பாதுகாத்து கொள்ள அவரோடு ஓய்ந்திருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், திருடன் எந்த வீட்டுக்கு வருவான்னு நினைக்கிறீங்க? யார் வீட்டுக்கு? என் வீட்டுக்கு வருவானா திருடன்? வந்தானா 1 லட்சம் ரூபாய் புக் வச்சுக்கிறேன், 10 பைபிள் வச்சுக்கிறேன், அதான் தூக்கின்னு போனான். கடையில் போட்டால் 2000 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான். திருடன் யாரை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் தான் கண்ணு. ஏன் உன் மேலேயே கண்ணு தெரியுமா? உங்ககிட்ட பணம் இல்ல, உங்ககிட்ட வரங்கள் இருக்குது. உங்ககிட்ட பணம் இல்ல, உன் மேல அபிஷேகம் இருக்குது. உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்த கிருபை தாளந்துகள் இருக்கு. அதனால தான் நான் நினைக்கிறேன் நிறைய உனக்கு போராட்டம். ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி பாஸ்டர் அவன் திருடாம பாதுகாத்து கொள்றது? அவரோட ஓய்ந்திருக்கணும். ஒரு புக்கு படித்தேன், நைட் பிரேயருக்கு குடும்பமாக போவாங்களாம். ரொம்ப ஏழ்மையிலேருந்து பெரிய பணக்காரம் ஆனவங்க நைட் பிரேயருக்கு போவாங்களாம். பாருங்க, கரெக்டாக இந்த திருடங்க ஊரில் இருந்து 5 பேர் இவங்க நைட் பிரேயர் இந்த மாதம் ஆனால் இந்த டேட்டில் போகிறாங்கடா, இந்த நாளில் வீட்டில் போய் திருடினோம் அப்படின்னு திட்டம் போட்டானுங்களாம். பாருங்க, நல்லா குடிச்சிட்டு திருடுவதற்கு வீட்டுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு காம்பவுண்ட்லாம் தாண்டி உள்ளே போய் நாயெல்லாம் இருந்தது, அதெல்லாம் சைலண்ட் பண்ணிட்டு உள்ளே போய் அவங்க உள்ளே போகலான்னு நினச்சா ஹாலில் லைட் எரியுது, ஹாலில் ஃபேன் ஓடுது. பார்த்தா வெண்ணுடை அணிந்து ஒருவர் வேதத்தை எடுத்து கையில் வைத்து வா. ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, நான் என்ன தெரியுமா சொல்றேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறது மேல திருடன் கண் போடலாம், ஆனால் சத்துரு உன் வீட்டுக்குள்ள உட்போகவும் குடியேறவும் கர்த்தர் விட மாட்டாரு. சிலரோட தீர்க்க தரிசனமாய் ஆமென் அவனுங்களுக்குள்ளேயே சண்டை ஆகி உன்னால தான்டா கெட்டுது, யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சத்தமாகி பக்கத்தில் இருக்கலாம் வந்து அவனை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சாங்க. நடந்த சம்பவம். நான் சொல்றேன், உன் வீட்டை ஒருவரும் கண்ணமிட கர்த்தர் விடவே மாட்டாரு. எத்தனை பேர் நம்பி ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், கவனம் வருங்க பிரதர், நல்லா ஆசீர்வதிச்சிட்டாரு, நல்லா ஆயிட்டோம், நல்லா போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நாள் சிந்தனை வந்துடக்கூடாது. புலம்பல் 1:10 ஒரு வசனம் உண்டு, எப்பொழுது தமக்கு பிரியமானதின் மேல சத்துரு கையை நீட்டுவானே தெரியாது. வாசிங்க அந்த வசனம், புலம்பல் 1:10. அவனுடைய இன்பமான, உன் மனைவி உனக்கு இன்பமானவள், உன் கணவன் உனக்கு இன்பமானவன். கர்த்தர் உனக்கு கொடுத்த வீடு. என் மனைவி சொல்லி, அம்மா ரொம்ப இடுக்கமா இருக்குதுமா வீடு, துணி காயப்போட உனக்கு நல்ல வீடு ஒன்று நான் கட்டி தரம்மா, என்னை நம்பி வந்தல்ல. அது அந்த அம்மா என்ன தரமா சொல்லி என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு இந்த வீடு தாங்க பிடிக்கும். அவங்களுக்கு இன்பம் எதுதான்? இந்த வீடு தான். ஐயா, நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே நமக்கு இன்பமானது. இங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, எனக்கு வீடு கட்டிச்சு பாஸ்டர், நான் ஆசீர்வாதம் ஆயிட்டேன், கர்த்தரை விட்டு போயிடாத. எப்பொழுது சத்துரு அதை தன்னுடைய கையை நீட்டி எடுக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறானாம். படிங்க பிரதர். கையை நீட்டினான் போதும் பிரதர். சத்துரு என்ன பண்ணிட்டானா? கையை நீட்டிடுவான். எப்படி பாஸ்டர் அந்த சத்துருவை தருத்துறது? 56ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துல, நான் உம்மோடு ஓய்ந்திருக்கும் போது ஓய்ந்திருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டால் சத்துரு பின்னிட்டு திரும்பி போவான். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு கர்த்தரோட ஓய்ந்திருக்கிறீங்களா இல்லையோ? கொடுத்த ஆசீர்வாதத்தை காத்துக் கொள்வதற்கு கர்த்தர் சமூகத்தில் ஓய்ந்திருங்க. உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை காத்துக் கொள்வதற்கு ஓய்ந்திருங்க. பெண் பிள்ளை பெற்றவங்களே கவனிங்க, 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது 2 நாள் உபவாசம் போட்டு, என் பிள்ளை ஸ்கூலுக்கு போறா, என் பிள்ளை காலேஜுக்கு போறா, நல்லபடியா போயிட்டு வரணும், என் சாட்சி கெட்டு போயிடக்கூடாது, என் குடும்பத்தில் நாற்றம் எடுக்கிற மாதிரி யாக்கோபுடைய மகள் தீனால் செய்தது போல செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. ஓய்ந்திருந்தீங்கன்னா நான் சொல்றேன், உன் பிள்ளைகளை கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஐயா, யாக்கோபுக்கு ஒன்று தெரியும்யா, 20 வருஷம் நான் உழைச்சேன்யா, 20 வருஷம் நான் போராடினையா, எனக்கு பிரியமாய் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நான் கேட்டதெல்லாம் கொடுத்த. எத்தனை மனைவி? 4 மனைவிகள் யாக்கோபுக்கு, 13 பிள்ளைகள் யாக்கோபுக்கு, அவனுக்கு 2 பரிவாரங்கள் போல சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாருங்க. ஆனா இப்போ அவனுக்கு பிரியமாய் இருந்த அந்த ஆசீர்வாதத்தின் மேல சத்துரு தன் கையை நீட்டுவதற்காய் வந்து கொண்டிருக்கிறான். ஏன் யாக்கோபே, 2 பரிவாரத்தில் யுத்தம் பண்ற ஆட்கள் இல்லையா? யாக்கோபே, உன் கையில பணம் இல்லையா? அந்த சத்துருவை மேற்கொள்ள முடியாதா? இது எதை வைத்து மேற்கொள்ள முடியாது. ஒரே ஒரு ராத்திரி அவரோட நான் ஓய்ந்திருப்பேன், ஆனால் என் சத்துருவை கர்த்தரால மாற்ற முடியும். கையை தட்டி சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ராத்திரி கர்த்தரோட யாப்பேக்கு என்ற ஆற்றங்கரையில் நான் இப்படி யோசிப்பேன் அடிக்கடி, பொழுது விடியுது, போகட்டும் விடு அப்படின்னு. அவனை யாக்கோபை மேற்கொள்ள தேவனால முடியாதா? சிஸ்டர் எனக்கு கவனிங்களேன், அவர் ஒரு தூதனை அனுப்பிச்சாருன்னா எத்தனை பேர் செத்து போறான் பாளையத்தில்? 1,00,000. இவரு எப்பா உங்ககிட்ட நான் தோத்துட்டேன்பா, என்னை விட்டுருப்பா, நான் போறேன்றாரு. யாருக்கிட்ட தெரியுமா கர்த்தர் தோத்துருவாரு? தன் குடும்பத்தை பாதுகாக்க, தன் பிள்ளைகளுக்காக ராத்திரி பகலாய் கதறி எந்த மனுஷன் அழுது ஜெபிக்கிறானோ, ஐயோ என் குடும்பத்தில் நீர் தந்தவைகளை ஒன்றும் நான் இழந்து போக கூடாது என்று அழுகிறானோ, அவனிடத்துல கர்த்தர் தோற்று போகிறா. தோத்து போறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ கேட்கறதுலாம் கொடுத்துட்டு போயிடுறாரு. எத்தனை பேருக்கு நான் பேசுற ஆழம் புரியுது?
யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள தேவனோடு யாப்பேக்கில தனித்திருந்தான். ஆபிரகாமே, நீ ஆசீர்வதிக்கப்பட ஏன் இவ்வளவு பலிபீடம் கட்டுற? எங்க போனாலும் பலிபீடம் கட்டுற. இன்னைக்கு நீ செல்வ சீமானா மாறிட்டியே. எல்லாம் சொல்றாங்களே உன் பூமியில ஆசீர்வாதம் தாங்கலன்னு. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதா? இல்ல, நான் பலிபீடத்தை கட்டினால்தான், அவரை தேடும் பொழுது அவரோட ஓய்ந்திருந்தால் தான். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா சிஸ்டர், இன்னைக்கு யாரோட கர்த்தர் பேசுறாரு? எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு, நான் நல்லா ஆயிட்டேன், நகோமி ரூத்து மாதிரி ஒரு அனாதையா வந்தேன், இன்னைக்கு கர்த்தர் எல்லாம் கொடுத்திருக்கிறார் சொல்லி நீ சந்தோஷப்படாத. உண்மையா நீ நல்லா இருந்தா நான் சந்தோஷப்படுறேன். ஆனா அதன் மேல கண்ணை வச்சுட்டு நீ கர்த்தரை விட்டுடாத. யாக்கோபை போல தனித்து தேவனோட ஒரு இரவுல போராடு. நீ எங்கே போனாலும் ஆபிரகாமை போல பலிபீடங்களை கட்டி உன் ஜெப நேரத்தை விட்டுடாத, உன் துதி நேரத்தை விட்டுடாத. உன் பாட்டு எனக்கு பிடிக்கும், உன் பாட்டு பாடுறத நிறுத்திடாத ஆண்டவர். ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. தேவனோடு ஓய்ந்திருக்கும் போது உங்களை குறித்த தேவ திட்டங்கள், தரிசனங்கள் நிறைவேறுது பிரதர். நான் தேவனோடு ஓய்ந்திருக்கும் போது என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு வரேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. அன்னாள் என்கிறவள் 25 வருடமாய் தேவனோடு ஓய்ந்திராமல் அவளுடைய சக்கலத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு அழுது தோய்ந்து போனாள். ஆனால் அந்த அன்னாள் ஒரு நாள் இருதயம் நொறுக்கப்பட்டவளாய், இருதயத்திலே கசப்புண்டவளாய் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்த போது தேவன் சொன்னாரு, கவனிங்க, தேவன் சொன்னாரு, உன்னுடைய சந்ததியிலிருந்து நான் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவேன். கையை தட்டி சொல்லுங்களேன். ஒரே நல்ல தேவ திட்டம் அவள் மூலமாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தரோட ஓய்ந்திருந்தா பாருங்க, அடைப்பட்ட கர்ப்பங்கள் திறந்தது. ஆமென். தேவ திட்டம் வெளிப்படுது. எந்த மனிதன் கர்த்தரோடு இருக்கிறானோ தேவன் சொல்லுவாரு. ஆமென் சொல்லுங்க. என்ன தேடுகிற பூமியில உண்டுபா, இருக்கிறான்பா, என்னோட இவ்வளவு ஆசீர்வதிச்ச பிறகும் என் கூட உட்காரவன் இருக்கிறான்பா, என்கிட்ட பேசுறவன் இருக்கிறான்பா. எவ்வளவு சந்தோஷப்படும் நினைக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு. கவனிங்க, ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு. சின்ன வயசுல நீ அவரும் ஒன்னா கோலி அடிச்சு இருந்தீங்க. நீ இப்போ வாராபதியில பீடி பிடிச்சின்னு கூலிக்காக உட்காந்துங்கிற, எவனா வேலைக்கு கூட்டு போவான்னு. அவர் போற அந்த ஃபார்ச்சுனர் காரை நிறுத்திட்டு இறங்கி வந்து, லோகேஷ் இன்னடா இங்க உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஊரெல்லாம் சொல்லுங்க. டே, அவன் அவ்வளோ பெரிய ஆளைக்காய் கூட பழச மரங்களை பாடுறா. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இத்தனை ஆசீர்வாதங்களை, இத்தனை மேன்மைகளை, இத்தனை உயர்வுகளை கொடுத்த பிறகும் என் பிள்ளைங்க பழையம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் ஜெப நேரம் மிஸ் ஆயிடுச்சு. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு மகளே. நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன். நான் உனக்கு என்ன தரல? எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆனா நீ என்னோட இருக்கிற நேரங்களை குறைச்சிட்ட. நீங்க ஆவியானவர் யாரோட திருவிழம் பற்றுகிறார்? தயவு செய்து உங்க வாழ்க்கையில தேவனோடு இருந்து தேவன் கொடுத்தவர்களை காத்துக்கொள்ளுங்கள். நான் 2வது பகுதி கடந்து போற நேரம் இல்லை, கரெக்டா 15 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடலாமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாம் பாடலாமா? இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் ஓ இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, ஓ உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை. அப்போதும் நேரம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், தேவனை தேடுகிறதுனா என்ன பாஸ்டர்? தேவனுடைய இருதயத்தை யார் சந்தோஷப்படுத்த முடியும்? 1, அவர்கள் மேலே என்னுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கணும். 2வது, அவர்கள் என்னோட கூட ஓய்ந்து இருக்கணும். 3வது சொல்லி முடித்திடுறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பிரதர். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். போதும் பிரதர், நல்லா கவனிங்க. 3வது, என்னுடைய பிள்ளைகள், என்னால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் என்னை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவள் ஏவாளை அறிந்ததனால என்ன நடந்தது தெரியுமா? அவனுடைய சாயலிலேயே ஒரு பிள்ளை உண்டானது. நான் சொல்றேன், தேவனை நன்கு அறிந்து கொண்டவர்கள் தேவனை போலவே சாயல் உடையவர்களாய் மாறி. ஆமென். கையை தட்டிடுங்களேன். தேவனை நல்லா அறிஞ்சவங்க தேவ சாயல்ல மாறிடுவாங்க.
எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். தெரிந்திருப்பது வேறு, அறிந்து கொள்வது என்பது வேறு. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு உலகத்துல யாரை போய் யூ நோ ஜீசஸ், உங்களுக்கு இயேசுவை தெரியுமான்னு கேட்டு பாருங்களேன், தெரியும்னு சொல்லுவாங்க. தெரிந்திருப்பது என்பது வேறு, அறிந்து கொள்வது என்பது வேறு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பாஸ்டர் தன்னுடைய ஊழியர் கூடுகையில ஒரு சாட்சியை சொன்னார். என்னால மறக்கவே முடியாத சாட்சி. அந்த சாட்சி, அவர் ஊழியத்தை ஆரம்பித்த புதிதில மிக ஏழ்மையில, வாழ்வதற்கு கூட வசதி இல்லாத சூழ்நிலையில ஊழியத்தை செய்து கொண்டிருந்த காலங்களிலே ஒரு நாள் தன்னுடைய அந்த அந்த அறையில உட்கார்ந்து வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தாலாம். ஜன்னலுக்கு வெளியே தன்னுடைய 2 பிள்ளைகள், ஒரு 7 வயசு நிறைஞ்ச பிள்ளை, ஒரு 5 வயசு நிறைஞ்ச பையன் விளையாடி கொண்டிருந்தார்களாம். விளையாடிட்டே இருக்கும்போது அந்த தம்பி சொன்னானா, அந்த அக்கா கிட்ட சொன்னானா, அக்கா எனக்கு ஒரு சைக்கிள் வேணுங்கா, எதிர் வீட்டு பையன் சைக்கிள் வாங்கிட்டாங்க, நானும் சைக்கிள் வாங்கணுங்கா, எனக்கு ஒரு சைக்கிள் வேணுங்கா, நான் போய் அப்பாவை கேட்டு அடம்பிடிக்க போறாங்கப்பா அப்படின்னு. அந்த பிள்ளை கையை பிடிச்சி இழுத்தாலாம் தம்பி கிட்ட. தம்பி இழுத்தாலாம், அழுதுக்குன்னே சொன்னாலாம், டேய் அப்பா கிட்ட காசு இல்லடா, அப்பா ரொம்ப ஏழை ஊழியக்காரரா, நீ போய் சைக்கிள் கேட்டா அவர் எங்கடா போவார்? அவருக்கு நல்ல வசதி வரும்போது வாங்கி தருவாரு. தயவு செஞ்சு கேட்கறேன் தம்பி, நீ போய் அவர்கிட்ட அப்பா கிட்ட என்ன கேட்காத, சைக்கிள்லாம் கேட்காதடா, நம்ம அப்பா ரொம்ப கஷ்டப்படுவார், அவர் ஏழடா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊழியக்காரனுக்கு இருதயம் அப்படியே சந்தோஷத்தில் நினைவிச்சான். என்னை என் மகள் எவ்வளவாய் புரிந்து வைத்திருக்கிறார், என் சூழ்நிலை, நான் போகிற பாதை, நன்னுடைய என்ன நிலைமைன்றத ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இப்ப சொல்றேன், யாரை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார் தெரியுமா? அவருடைய சூழ்நிலை என்ன. அந்த 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 வயநாடுல இவ்வளவு பேர் செத்து போனது தேவனுடைய இருதயத்தில் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவருடைய இருதயம் அழுகிறது. அவர் கண்ணீரோடு பரலோகத்தில் இருக்க. சகோதரி, இன்றைக்கு யார் வேணும் தெரியுமா கர்த்தருக்கு? தெரிந்தவர்கள் தேவையில்லை, அவர்களை அறிந்து கொண்டவர்களை தேவன் ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் இன்னைக்கு காலையில சொல்றேன், கர்த்தர் உங்களெல்லாம் அப்படி மாறணும்னு விரும்புறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் இயேசு அப்பாவை அறிந்திருந்தால், ஆமென் அல்லேலூயா, அறியணும் பிரதர். அடிக்கடி தான் அதனால சொல்லுவேன், வாழ்கிறவர்களுக்குள்ள சண்டை உண்டாகும், அறிந்தவர்களுக்குள்ள சண்டையே வராது குடும்பத்துல. நீங்க 2 பேரும் குடும்பம் நடத்தி வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள சண்டை வந்துடும். ஆனா கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் அறிந்து கொண்டால், அறிந்து கொள்வதுன்னு என்ன, அவங்க ஆழம், அவங்க சூழ்நிலை, அவங்களோட பிரச்சனை, அவங்களோட பலவீனம் எல்லாத்தையும் அறிந்து கொண்டால் சண்டையே வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அறிந்து கொள்ளணும் தேவன் யார் என்பதை ஜனங்கள் உட்கார்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நன்றா அறிந்த ஒருவரை குறித்து யாரு தவறா சொன்னாலும் நம்ம உடனே சொல்லுவோம், அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, எனக்கு தெரியும், நான் எப்பத்துல இருந்து அவர் அறிஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இயேசு கிறிஸ்துவை பத்தி எத்தனையோ பேர் வெளிநாட்டு கடவுள்ன்றான், பணத்துக்காக இயேசுவை நீங்க காட்டி கொடுத்தவங்கன்றான். என்ன நம்ம கோவம் வருதா? வரவே வர. ஏன்? எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், அவர் எனக்காக ரத்தம் சிந்தி மீட்டவர். சொல்லுவோமா இல்லையா? யாரோ சொல்றாங்க, என்னன்னு சொல்றாங்க, இவன் சக்தியை பத்தி தெரியுமா? சக்தி எல்லாம் குழந்தையிலேருந்து அவனை பத்தி தெரியும், நீ சொல்லாத போ. அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டான். ஏன்? அவனை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இன்னைக்கு தேவன் எதை விரும்புகிறார் தெரியுமா? நான் சொல்லுகிறேன், அன்பு தேவப்பிள்ளையே, என்னை அறிந்து கொண்ட ஜனம் எழும்பணும். ஆமென் சொல்லுங்க. 46 சங்கீதம் 10 வசனம் வாசிங்க. 46:10 டக்குன்னு வாசிடுங்களேன். இந்த பாயிண்ட்டை டக்குன்னு முடிச்சிடுறேன். நீங்கள் அதான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஓய்ந்திருந்து. நீங்கள் அமர்ந்திருந்தாதான், அவர் பாதத்தில் உட்கார்ந்திருந்தாதான் அவர் யாருன்னு தெரியும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. பிரதர், ஒரு விளக்கரையா இருக்குது பிரதர். உலகத்தினுடைய படிப்பை MBA படிக்கிறதுக்கு எவ்வளவுப்பா ஃபீஸ்? 1 லட்சம். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான். நான் சொல்றேன், பணம் கொடுத்தாதான் உங்க பிள்ளைங்க எவ்வளவு LKG ஃபீஸ் கட்டிக்கிற? எவ்வளோ LKG? இப்போ உங்க பையன் எவ்வளவு படிக்கிறான்? எவ்வளவு கட்டின ஃபீஸ்? 30,000 ரூபாய் கட்டினாதான். ஐயா, ஒன்னுத்த கொடுத்தாதான் ஒன்னுத்த அறிஞ்ச முடியும். ஆனா இங்க என் பாதத்தில் நீ உட்காருவாயானால் நான் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை நான் உனக்கு, ஒரு விளக்கரையம் உண்டு. ஆமென். விளக்கரையம் கொடுத்தாதான் அவர் அறிய முடியும். மேலோட்டமா இருக்கிறவங்களுக்கு அவர் அறிய முடியாது. நான் பாஸ்டர் மேலோட்டமா வருவோம் பாஸ்டர், அப்படியே உட்காருவோம் பாஸ்டர், அப்படியே போயிடுவோம் பாஸ்டர். நீ கல்ற உள்ள குஞ்சி பாத்தீங்கன்னா வெறும் துணி மட்டும்தான் உனக்கு தெரியும், ஏசுநாதர் தெரிய மாட்டாரு. இல்லப்பா அவரு வாப்பா மீன் பிடிக்க போலாம், சரிப்பா போ பழைய வேலைக்கு. ஆனா ஒருத்தி மாத்திரம் போக மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அவரை பார்க்காம போக மாட்டேன். ஐயா, ஆழத்துக்குள்ள போகிறவர்கள் அவரை காண்கிறார்கள். ஐயா, நான் சொல்றேன், ஆழத்துக்குள்ள போகிறவர்கள் அவர் இருதயத்தை அறிகிறார்கள். ஐயா, ஆழத்துக்குள்ள போகிறார்கள், கர்த்தர் எந்த உணர்வில் இருக்கிறார்கள் என்று. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:10-11 சொல்றான், எனக்கு லாபமாய் இருந்த எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாய் விட்டுவிட்டேன். எதற்காக தெரியுமா? நான் அவரை அறிகிற அறிவில அவர் உயிர்த்தெழுதல் எப்படி இருக்க வேண்டும். ஏ பவுலே, நீ எதற்காக விட்ட? உனக்குள்ள வரம் வேணும், உனக்குள்ள வல்லமை
வேணும், ஊழியத்துல உன்னை எல்லாம் பாராட்டணும். இயேசுநாதர் கூட இருந்த 12 சீஷர்கள் கூட இப்படி பயன்படலப்பா, நீ பயன்படணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நின்னியா? இல்லையா இல்லையா இல்லையா. நான் எதுக்காக தெரியுமா? அவரை அறிந்து கொள்ள, அவருடைய உயிர்த்தெழுதல்ல பங்கடைய. கையை தட்டி சொல்லுங்களேன், ஐயா இன்னைக்கு கர்த்தர் உன்னை எதற்காக கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? அவரை அறிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அவர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அவர் உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ளணும்னா விளக்கறையும் கொடுக்கணுங்க. அதனால தான் அந்த மனுஷன் 5 முறை நடிச்சாங்க 39 அடி. எனக்கு அதெல்லாம் பெருசாவே தெரியல. ஏன்? அவரை அறிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன் இதெல்லாம் எனக்கு பெருசு இல்ல, அவர் அறியணும்ன்றாரு. இன்றைக்கு சபை அவரை நம்ம கொஞ்சம் வெளியில வச்சு அடக்குமா, அவரை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். மனக்குமுறலாய் இருக்கிறார் இயேசு. ஏன் தேவன் அழுகிறார் தெரியுமா? இது விசுவாசிக்கு தெரியலையா? இன்னைக்கு தேவன் எந்த நிலையில இருக்கான்னு தெரியல. பவுல் கண்டுபிடிச்சிட்டாரு, தேவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று. அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நான் ஒரே ஒரு மனுஷனை காட்டு முடிச்சிடுறேன். தேவனுடைய வழி என்ன என்பதை சில நேரங்களில் நம்மளை வச்சு மற்றவங்களுக்கு காண்பிப்பார். நான் சொல்ற ஆழம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த சத்தியமும் புரியும். சிலருடைய வழி என்னன்னு தெரியணும்னா நீங்க தான் டெமோவா மாறுவீங்க. அப்போதான் உங்களுக்கு என்ன, அது போன முந்தானையில் அபி ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, ஒரு என்ன மாதிரியே ஒரு பொண்ணு வந்து உட்காந்து, புரிஞ்சுங்க என்ன மாதிரியே, நான் சொல்ல விரும்பல. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, என்ன மாதிரியே பிரச்சனை. நான் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் என்னெல்லாம் சொல்லணுமோ அதை இங்கே வெளியே சொல்லி அந்த பொண்ணை தைரியப்படுத்தி அனுப்பிட்டேன். உள்ளே போய் சிரிச்சினே வருது, அக்கா நீங்கள் சொன்னதை தான்க்கா சொன்னாங்க. ஏன் உன்னை அந்த பாதையில் நடத்தினா தெரியுமா? நீ அநேகருக்கு கையை தட்டி தான் சொல்லுங்களேன். ஓசியா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை, 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், ரெண்டுத்தையும் வாசிங்க. ஓசியா 1-2-3, 3-1-2 வாசிங்க. கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைத்த தொடங்கின போது ஓசியாவை நோக்கி, நீ ஒரு சோரா ஸ்திரியிடம் சோரா பிள்ளைகளையும் சேர்த்துக்கொள். 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து இன்னும் போய் தன்னுடைய நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரியை. ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, ஒரு சோரம் போன ஸ்திரீ குடும்பமா இருக்கிற குழந்தைங்களோட அதை சேர்த்துக்கின்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, கவனிங்க, ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, விபச்சாரியான ஒரு ஸ்திரிய உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கல்யாண பத்திரிக்கை எடுத்து ஓசியா வீடு வீடா போயிருப்பாரு. யாருப்பா பொண்ணு கேட்டோன்னு என்ன சொல்லியிருப்பாங்க? யாருன்னா அந்த கல்யாணத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? போயிருப்பாங்களாமா? ஓசியா என்ற வார்த்தைக்கு ரட்சிப்பு என்ற அர்த்தம். ஐயா, நான் கொடுத்த ரட்சிப்பை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை புரிந்து கொள்ளாமல் எவ்வளவு துக்கப்படுத்துகிறார்கள் என்பதை நான் உன் மூலம் தான் காட்ட விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன் பிரதர், இஸ்ரவேல் ஜனம் என்ன செஞ்சாங்க? எரேமியாவின் புத்தகம் ஒரே ஒரு வசனத்துல முடிச்சிடுறேன். 7ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிங்க. இன்னைக்கு நம்ம செய்யறது அப்படியே அங்க எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. எரேமியா 7, 9, 10, 11 வாசிப்பா. நீங்கள் என்ன சிஸ்டர்? யார் வீட்டுலனா வேலை ஸ்தலத்தில் வேலை செஞ்சதை எடுத்தாந்து வீட்டில் வச்சுக்கிறீங்களான்னு பார்த்துங்க. மிச்சம் ஆயிடுச்சுன்னு எத்துன்னு வந்த ரைட்டு தான். ஓனர் கிட்ட சொல்லிட்டு எத்துன்னு வந்தியா? ஸ்வீட்டு கிட்ட எடுத்து வாயில போட்டுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆமேன் சொல்லுங்க. பேத்திக்கு ஒன்று எடுத்துன்னு வந்துடாதீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அமிலி சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, அப்படி செய்ய மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர். இங்க சொல்றா திருடி. என்ன சிஸ்டர்? இருதயத்தை எத்தனை பேரை கொலை பண்ணிட்டு தெரியுமா? நம்ம வார்த்தையிலே கொண்டுட்டு இருக்கிறோம். சிலர்லாம் செத்துட்டான் வார்த்தையை கேட்டு. வாசிங்க. விபச்சாரம் பண்ணி பொய் ஆணையிட்டு இதெல்லாம் செஞ்சது பார்த்தாலும் மாரியம்மா ஆடி மாசம் பொண்ணு வீட்டில் கூழ் ஊத்துறேன்னு எங்க போகுது? ஒரு அம்மா போன் பண்ணியே சொல்லிட்டு போகுது என்கிட்ட. பொண்ணு இந்தியா நான் பாஸ்டர் அவங்க அந்த படையில போட்டாங்க. அதெல்லாம் என்ன பண்ண மாட்டான். எனக்கு என் பொண்ணு தனியா கொடுக்கும் கூழ். ஆமேன். குடி, நல்லா ஆயிடுவேன், சூப்பர் ஆயிடுவேன், கொழு கொழுன்னு வருவேன் நல்லா. ஆமேன்னு சொல்லுங்க. போறமா இல்லையா சிஸ்டர்? உன் மேல இருக்கிற அபிஷேகம், உன் ரட்சிப்பு, உன்னுடைய என்ன கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறான்னு புரியல. பாகால்கள் தூபம் காட்டி பின்பற்றி
அதாவது பாஸ்டர் எவ்வளவு பயங்கரமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத ஓமக்கொட்டா மாதிரி உள்ள வந்து, ஆண்டவரே உமக்கு தெரியும், என் நிலைமை தெரியும் ஆண்டவரே, என் சூழ்நிலை தெரியும் ஆண்டவரே, நான் வந்து ஆண்டவரே என் எஜமானுக்கு கைலாகு கொடுப்பதற்கு அந்த கோயில் உள்ள போறேன், இதெல்லாம் தெரியாத ஆண்டவரே, என் பொண்ணு என்ன, என் புள்ள இப்படி இருக்கிற ஆண்டவரே, உன்னையே நீ காம்ப்ரமைஸ் பண்ணி அழகா வந்து ஆராதிக்கிறேன்றார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படியே நம்மளை பத்தி எழுதி வச்சுக்கிற மாதிரி இல்லை இல்லைக்கா? எப்படிமா இருக்குது? சேம். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன பாஸ்டர் பண்றது? தாய் மாமா பாஸ்டர் என் மடியில் உட்காந்தாதான் பாஸ்டர் பொண்ணுக்கு காதை குத்தி மஞ்சா தண்ணியை ஊத்துறான், என் மேலேயும் தண்ணி படுதுன்னா அப்ப இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா சோத்திரம் மனசுக்குள்ளேயே சொல்லி நின்றது ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் பாஸ்டர் தெரியும். தெரியும் ஆண்டவர் ஒருத்தருக்கு எல்லாம். நான் என்ன சொல்றேன், வயசுக்கு வந்து நம்ம பிள்ளைங்க ஏற்ற நேரத்தில் கத்த நன்மை செஞ்சார். நான் தான் ஷாலினிக்கு ஃபங்க்ஷன் நடத்தினேன். ஒரு சந்தனம் வைக்கக்கூடாது, ஒரு பொட்டு வைக்கக்கூடாது, ஒரு பூ வைக்கக்கூடாதுன்ட்டான், ஒன்று வைக்கக்கூடாது. வீட்டுல இருந்து எவனா நகை தானே வாங்கி அதை வச்சுக்கோ. ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் வச்சு மாமா தாய் மாமா வந்து வேப்பலை குத்தணும், கோழியை வச்சு அப்புறம் கிழங்கு போடணும், இதெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் நான் வந்து ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேன். நல்ல பெரிய மண்டபத்தை நல்லா கிராண்டா பண்ணு, குழந்தை அப்படியே ஏஞ்சல் மாதிரி வெள்ளை துணி போட்டு உடுத்தி வச்சு கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்களா, அடே பசங்களா அப்படின்னு வந்து காட்டுங்க. மட்டன் பிரியாணி போடு. ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஆனா அந்த சடங்கு செய்யணும், சமாச்சாரம் செய்யணும், பொட்டு வச்சு கூட்டின்னு வரான் ஒருத்தன் சேத்து பாகத்துல. நான் சொன்னேன், என்னை பார்த்தா எப்படி இருக்குதுன்னு இப்படியே கேட்டேன். கேளுங்க என்ன பண்ணன்னு தெரியுமா? அதுதான் காமெடி இருக்குது. 8 மணி சத்தியத்தை அந்த பொண்ணுக்காக ஆண்டவர் பயங்கரமா வார்த்தை பேசியிருந்தார். அப்படியே மூடிட்டு இந்த பிள்ளையை கத்தர் ஆசீர்வதிப்பாராக, ஏயாலையும் ராகேலையும் வாழ வைப்பாராக, ஜெபிப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளவுதான். யாருக்கு நஷ்டம் நினைக்கிறீங்க? 2000 ரூபாய் காணி கொடுத்துட்டானுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கங்கய்யா. இன்னைக்கு தேவன் வேதனைப்படுறார். ஓசியா உன்னை பழி வாங்குறாருன்னு நினைக்காத. நான் பின்னாடி செஞ்சதில்லை, இப்ப என்ன தப்பு பண்ண இல்ல, நீ உன்னை தொட்டாதான். ஏன்னா இந்த ஜனத்தின் மத்தியில 5 ராஜாக்களுக்கு முன்ன மகிமையா இருந்த ஒரு மனுஷன் உன்னை வெக்கப்பத்தனா இந்த ஜனங்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்று உணர்ந்து கொள்வார்கள் என்பதற்காக உன்னை இந்த பாதையின் வழியாய் நடத்தி கொண்டு போகிறேன். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனம் விக்கிரக ஆராதனை விழாக்களில் இருப்பது தேவனுக்கு பெரிய எரிச்சல் ஐயா. மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு வரத்தை கொடுத்தாரு, தீர்க்கதரிசி அபிஷேகத்தை கொடுத்தாரு, எனக்கு ஏன் வலியை கொடுத்தாரு என்று கேட்கிறாயா ஓசியா? என் வலியை உணர உன் மேல கையை வச்சாதான் எல்லாருக்கும் வலிக்கும், அவமானப்படுவார்கள். ஆமேன் சொல்லுங்களேன். உன்னை பழி வாங்குகிற தண்டிக்கிற பாதையில நடத்துகிற என்று நினைக்காத. ஆமேன். நம்ம கூட சொல்ற வருகிற இழப்பு அவமானங்கள் பழி வாங்குறதுக்கு இல்ல, கர்த்தர் உன்னை கொண்டுதான் எல்லாரையும் செய்ய போறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. உண்டாக்கினவரை உருவாக்கினவரை ரிஜெக்ட் பண்றதுன்னா எப்படி வலிக்கணும்? உங்களை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்றாங்கன்னா எவ்வளவு வலிக்குன்னு தெரியணுங்க. ஒரு நாள் நீ லவ் பண்ண பொண்ணு உங்ககிட்ட பேசலன்னா மவனை அன்னைக்கு வேலையே போக மாட்டு, அரை நாள்ல லீவ் போட்டு வீட்டுக்கு வந்து நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்டு அதுகிட்ட பேசுற வரைக்கும் நம்மளுக்கு என்ன வராது? ஆமாவா இல்லையா தினேஷ்? அந்த பாதையின் வழியா நடக்காத, அந்த பாதை பெரும்பாத, அநேகர் விழுந்து போனார்கள், அதில் ஒருவரும் எழுந்திருக்கல. நீயோ தேவனுடைய மனுஷனே அதுக்கு விலகி ஓடு. உனக்காக நான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், சிங்கப்பூர்ல இருக்குது பொண்ணு. ஆமேன்னு சொல்லு. இப்படி சொன்னாதான் அவன் என்ன பண்ணுவான்? எங்க பாஸ்டர் சிங்கப்பூர்ல பார்த்து வச்சுக்கிறாரு, நீ வாங்க. ஆமேன் சொல்லுங்களேன். உண்டாக்கினவரை ரிஜெக்ட் பண்ணக்கூடாதியா. நம்மை நடத்தின பாதைகள் அடுத்தவர்களுடைய வழி தெரிய எல்லாரையும் அந்த மாதிரி நடத்த மாட்டார் சிஸ்டர். சிலர் கிட்ட இருந்து பிடுங்கிறாரு, சிலர் கிட்ட இருந்து எடுக்கிறாரு. நான் சொல்றேன், அமுதாஸ்டர் ராஜேந்திரன் மகிமையா அங்க வீடு கட்ட போறாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் இந்தியில இருந்த போது சொந்தமா இருந்த வீட்டை வித்துட்டு வந்தேன், கர்த்தர் இன்றைக்கு எனக்கு கையை தட்டி தான் சொல்லுங்களேன் இவ்வளவு அந்த பாதையில ஏன் நடத்தினாரு நமக்கு தெரியாது. ஆமேன் சொல்லுங்க. யாத்திராக 23:1-9 சொல்றாரு, அந்நியனுடைய இருதயத்தை ஒடுக்கிடாத, நீயும் ஒரு தேசத்துல அந்நியனா இருந்தான் என்று மறந்து விடாதே. ஆமென். நான் சொல்றேன், நீ துன்பத்தின் பாதையில் நடக்கிற பத்தியா, உன் கையில தான் எல்லாத்தையும் கொடுப்பாரு. சபையை இடிச்ச பவுல் கையில தான் எதை கொடுத்தாரு? சபையை கற்ற அபிஷேகத்தை கொடுத்தாருங்க. நான் சொல்றேன், அதனால தான் அவன் சொல்றான், எனக்கு என்ன தெரியுமா கவலை? சபையை குறித்த கவலை நாள்தோறும் நெருக்குகிறது. கொலை செய்த மோசே கையில தான் என்னத்தை கொடுத்தா தெரியுமா? கொலை செய்யாதிருப்பாயாக. ஏன்னா கொலையினுடைய வலி என்னன்னு அவனுக்கு தான் தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லிடுங்க. கடன் பிரச்சனையில மீட்டவனுக்கு தான் கடனோட வலி தெரியும். பிசாசின் போராட்டத்தில் இருந்தவன் தான் பிசாசு தன்னை என்ன பண்ணும், அடுத்தவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும் அப்படின்னு தெரியும். ஒரு ஆமேன் சொல்லிடுங்களேன். குடிகார கணவனோட அடிப்பட்டு
வாழ்ந்த மனைவிக்கு தான், குடிகார கணவனோட வாழ்ந்த பிள்ளைங்களுக்கு தான் குடிகாரன் எப்படி இருப்பான் என்று தெரியும். அதனால தான் அந்த வழியை உனக்கு கொடுத்து உன்னை ஜெபிக்க வைத்திருக்கிறாரு, உன்னை அந்த பாதையில நடக்க வைத்திருக்கிறாரு. எனக்கு தெரியும் ஓசியா, உன்னை நான் பழி வாங்கல. ஓசியா, உன் பழைய பாவத்தை கிண்டல. உன்னை நடத்துகிற பாதை எதற்கு? என் வழியை மற்றவர்களுக்கு நீ காண்பிக்கும்படியாக. ஒரு ரபா சந்தனபோ ஒரு ரகதனமா. எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு தேவனுடைய வழியை உணர்ந்து செயல்படணும், ஜெபிக்கணும்? ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு உலகத்தின் பின்னாடி போது நீ தான் திருப்பணும் ஓசியா. அதற்காக தான் உன்னை நான் இந்த பாதையில நடத்தினேன். உன் கையில இருந்து நான் எடுத்தது எதற்கு தெரியுமா? எடுக்கிறவங்க வழி என்னன்னு உனக்கு தெரியும்ல. ஆமென் சொல்லுங்க. எரேமியா சொல்றாரு, என்னை விட்டு விலகி போவதற்கு என்னிடத்தில் இந்த ஜனங்கள் என்ன அநியாயத்தை கண்டார்கள். நான் அடிமைத்தனத்தில் இருந்த இவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வரலையா? சகோதரி, இப்படி கண்ணை மூடுங்களேன். நான் நடந்து வந்த பாதையெல்லாம் நன்மையின் பாதைகள். நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்த இழப்பின் பாதைகளா இருந்தாலும் அநேகருக்கு ஆறுதலா மாத்திட்டார். பரவாயில்ல பாஸ்டர், நான் சோராஸ்திரிய, பரவாயில்ல ஆண்டவரே, சோராஸ்திரிய சேர்த்துக்கிறேன், விபச்சாரஸ்திரிய சேர்த்துக்கிறேன். என்ன பார்த்தாவது 10 பேர் மனம் திரும்பிடுவாங்கல்ல. என் பாரம் புரியுதா சபையே? உன்னை பழி வாங்கிட்டேன்னு நினைக்காத. எல்லாரும் நல்லா கையில வச்சிருக்காங்க, நான் இழந்து உக்காந்து இருக்கிறேன்னு நினைக்காத. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல. ஏன் அவ்வளவு செல்வமா வாழ்ந்தோம், ஏன் எங்களை தரித்திரத்தில் விட்டுட்டேன்னு கேக்குறியா தம்பி? ஏன் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னு நினைக்கிறியா? நீ தாண்டேமோ உன்னை வச்சுதான் பல பேரை உயிர்ப்பிக்க போற. நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. உன்னை நான் அப்படியே விட மாட்டேன் ஓசியா. நீ எனக்காக செஞ்ச தியாகத்துக்கு என்ன தெரியுமா கொடுக்க போற? தலைமுறை தலைமுறையாய் உன்னை தியானிக்கிற ஒரு அபிஷேகம், உன்னை நினைக்கிற அபிஷேகம். எனக்காக நீ செய்ததை வைத்து ஓ என்னுடைய விலை மதிக்க முடியாத வேத புத்தகத்துல உன் தியாகத்தை எழுத போற, உன் அர்ப்பணிப்பை எழுத போற. நீ யார் என்பதை உலகத்திற்கு காண்பிக்க போற. நான் சொன்னதை செய்கிறவன் ஓசியா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை தேடுகிற ஜனமாய் நாங்கள் மாறணும். எங்களுக்காக எங்களை தேடின காலங்கள் போதும், உமக்காக உம்மை தேடணும் ஆண்டவரே. எங்க மேல நீங்க அசைவாட அசைவாட எங்க ஒழுமின்மைகள், வெறுமைகள், இருள்கள் வெளியே போதுப்பா. உம்மோடு நாங்கள் ஓய்ந்திருக்கும் போது நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறீர். அந்த ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில மன ரம்யமாய் இறுதி வரைக்கும் ஆண்டவரே காத்துக்கொள்ள கிருபை தருகிறீர். மூன்றாவது ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிந்திருக்கணும். உங்க மன வலி என்னன்னு தெரியணும், உங்க பிரச்சனை என்னன்னு தெரியணும், உங்க போராட்டம் என்னன்னு எங்களுக்கு புரியணும் ஆண்டவரே. அப்பாவை அறிந்து கொண்ட ஒரு பிள்ளையாய் வாழணும். அந்த அனுக்கிரகம் கிருபை இந்த சபையின் மேல் ஊற்றப்படுவதாக இவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகள் ஓட உழைக்க தேவையான பலன், சுகம், ஆரோக்கியம் என் பிள்ளைங்க மேலாம், என் சின்ன குட்டி பிள்ளைங்க மேலாம் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் கர்த்தருடைய காரியம் இருப்பதாக. என் வாலிப தம்பிகளை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. உங்க கரத்துல தாழ்த்துக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். எங்களோடு திட்டமும் தெளிவுமாய் நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மை நான் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் என் வயது வாழ வயது போலாகிறது. தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் உங்கள் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோட கர்த்தர் இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். சமாதானமா போயிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.